துலா ராசிக்காரர்கள் நரசிம்மரை பிடிச்சிக்குங்க. நரசிம்மர் தான் மிக முக்கியம். சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசியிலே இருக்குது. நரசிம்மருடைய நட்சத்திரம். நரசிம்மர் காயத்ரியை சொல்லுங்கள், மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு. எல்லாத்துலேயும் முன்னேறுவீங்க. தேகாரைக்கு சர்ஜரி, நல்ல ட்ரீட்மெண்ட்டு, 90 நாள் மாத்திரை எடுக்கிறது எல்லாம் இதுவாகும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனாலும் யோகா கற்றுக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரெச்சிங் கற்றுக்கணும். இந்த முதுகு காலு எப்பவுமே தொந்தரவு பண்ணும். முட்டு வலி இல்லாத துளாராசிக்காரர்கள் இருக்கிறது கஷ்டம். விசாகமும் உங்களதில் இருக்குது. அதனால் ஒரு 40 வயசை கடந்தவங்க ஒரு ஆர்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் சுபவரியம் ஏற்படும். தெய்வமாக இருக்க கோயில்களுக்கு போவீங்க, யாத்திரைக்கு போவீங்க. 10 கோயில் 15 கோயில் எல்லாம் தெரிஞ்சவங்களோட போகிறதுக்கெல்லாம் வீட்டில் பர்மிஷன் கொடுப்பாங்க. லேடிஸாக இருந்தாலும் போயிட்டு வரலாம். அது 60 வயசு லேடிஸ் தான் போவாங்கன்னு கிடையாது. 20 வயசு குழந்தைங்க கூட போகும். ஆச்சரியமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலும் ஏற்படும், வெளி வட்டாரத்திலும் ஏற்படும். இதோட வேற என்ன வேணும்? வாக்கை நீங்கள் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை ஏற்படும். பிள்ளைங்க விஷயத்தில் கோபம் வேண்டாம். சனி 5ஆம் இடத்துல வரனால பிள்ளைகளோட வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி போகக்கூடாது. என் குழந்த நான் சொல்கிறது தான் செய்யணும்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. நல்ல தாயாக, நல்ல தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக, நல்ல தோழியாக குழந்தைங்க கிட்ட மாறிக்கணும்னு சொல்கிறது கிரகம். அதே போல் வயிற்று உபத்திரம் சாதாரணமாக காணப்படும். சனி வந்திருக்குல்ல, வயிறில் தொந்தரவு பண்ணும், கடாமுடா பண்ணும். நல்ல டாக்டரை பார்த்துக்குங்க. நல்ல கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், நல்ல கைனகாலஜிஸ்ட்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா லேடிஸ் ஒரு முறை ஃபுல்லாக வயிறை செக் பண்ணிக்கணும். அதே போல் அசிடிட்டி இருக்குதுன்னு நீங்களே நினைக்கக்கூடாது. டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்களே மருந்து எடுத்துக்கணும். ஓமம் சாப்பிட்றது, பேண்டி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. டாக்டர் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. அந்த அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவுக்கு வரும். குரு 8ஆம் இடத்தில் வராருன்னு பார்க்காதீங்க. குரு 3க்கு 6 கூறியவர். 8ஆம் இடத்துக்கு வருவதனால் உங்களுக்கு நல்லது நிறைய பண்ணுவார். அதே போல் பெற்றோர் பெரியோர் இந்த பூர்வீக சொத்து இருக்குல்ல, அதெல்லாம் டெவலப் ஆகும். அதெல்லாம் குடிசையாக இருந்தாலும் நல்ல மாட மாளிகை போல் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே இரத்த பந்த உறவுகளெல்லாம் ஒத்துமையாவாங்க. அப்படியே திரும்பிக்கினே போயிருப்பீங்க. ஒரே ரூமுக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் இப்படி பேச மாட்டீங்க, அப்படி பேச மாட்டீங்க. அவங்க சாப்பிட்றச்ச நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் மாறிடும். ஒரு தட்டில் இருந்து சாப்பிட்றது, பூரியை கூட ஒரே பூரியை 3 பேர் பிச்சு சாப்பிட்றதெல்லாம் ஏற்படக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு.